வணக்கம் மாணவர்களே, ஏமிலேருந்து உங்கள் தரன். எனக்கு எனக்கு பேப்பரை காட்டுற நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. அது வந்து பில் என்னதுக்கு பில்லுண்டா, நான் ட்ரவல் நர்ஸாக வேலை செய்கிறபடியால் பெட்ரோல் அடிக்கிற காசு அந்த பில்லு வந்து நான் வந்து சுயமாக வந்து காசு செலவழிக்க தேவையில்லை. ஏன்னா அதை வந்து எங்களோட கொம்பனியே கட்டும். என் அவைக்காண்டி தான் நான் கூடுதலாக பிரயாணம் செய்கிறேன். அந்த செலவை வந்து அவர்களை ட்ரவல் நர்ஸனுடைய அந்த அந்த செலவை வந்து அவர்களே ஏற்பார்கள். அதுக்கு வந்து பேங்க் கார்டு மாதிரி ஒரு கார்டு இருக்குது. அந்த கார்டு எனக்கு தந்திருக்கணும். என்னுடைய ப்ரைவேட்டுக்கு வந்து நான் பாய்க்கலாம். ப்ரைவேட் பாய்க்கிற இதையும் வந்து அதில் வேண்ட செலவெல்லாம் அதுவும் ப்ரைவேட் இதுவும் இதனும். ஆனால் எங்கள் 170 மணி நேரம் நாங்கள் வேலை செய்யக்க வந்து ப்ரைவேட்டாக வந்து நீங்கள் போகிற நேரம் வந்து சரியான குறைவாக இருக்கும் என்றபடியால் அவைக்கு தெரியும். அது நாங்கள் ப்ரைவேட்டை கண்ணால் பாய்க்கலான்றபடியால் அந்த இதில் அந்த சலுகை அந்த இதில் இருக்குது. இந்த வேலைக்கு ஆக்கள் தேவையின்றபடியால் இப்படியான சலுகை ஏஎம்எல்ல வந்து நர்ஸுக்கு தட்டுப்பாடு என்னபடியால் இந்த சம்பளமும் வந்து இந்த ட்ரவல் நர்ஸுக்கு வந்து சம்பளம் கூட, அதோட வந்து சலுகைகளும் கூடவாக இருக்குது ஏஎம்எல்ல. இதுதான் இது. இதில் வந்து முக்கியமாக இந்த காணொலி எதை பற்றி என்றால், முக்கியமாக வந்து 2 வருஷத்துக்கு முதல் சீமான் சொன்ன விடயத்தை பற்றி தான் இதில் போகுது. அதுக்கு முதல் வந்து ஒன்றும் ஒரு சின்ன கருத்து. இன்றைக்கு எலெக்ஷன் நடந்துச்சு. அதுக்கு வந்து இந்த வாக்கை வந்து நான் செலுத்திட்டு வந்துட்டேன். முதல் வாக்கு வந்து ஒரு கட்சிக்கும், 2வது வாக்கு வந்து ஒன்றும் ஒரு கட்சிக்கும் வந்து நான் செலுத்தியிருந்தேன். இந்த கட்சிக்கு இங்கே வந்து யார் தகுதியானான்னு பார்த்துட்டு அவர் அல்லது அவாக்கும், மற்றது கட்சி ரீதியாக வந்து எந்த கட்சிக்கு சரியான கட்சியாக இருக்குமென்று எனக்கு தோண்டிச்சுது. அந்த 2 விடயத்தில் வந்து 2 இதுக்கும் வந்து புள்ளடி போட்டுட்டு எந்த கடமையை நான் நிறைவேற்றியிருக்கிறேன். இதில் வந்து இந்த வலதுசாரி கட்சி வெல்லுமா இல்லையான்றது வந்து கேள்விக்குறிதான். அந்த கட்சி வெல்லுமோ இல்லையோ, அமெரிக்காவில் வந்து அந்த வலதுசாரி கட்சியை சப்போர்ட் பண்ணுற ஒரு கட்சி இருக்குது. ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கிறார். ரெண்டுபடியால் இந்த வலதுசாரி கட்சி தோத்தாலும் ட்ரம்ப் அங்கே இருந்து இங்கே சப்போர்ட் பண்ணும்போது ட்ரம்புண்ட பலம் தான் கூடவே இருக்கும். இவேண்ட இதுவும் வந்து தோத்தாலும் ட்ரம்புண்ட இதுக்கு பின்னால் வந்து இருக்கிறபடியால் இவேண்ட பலம் பெருசாக இருக்கும். எந்த கட்சி இங்கே ஆட்சிக்கு வந்தாலும் இவேண்ட கட்சி தான் பெருசாக இருக்க போகுது. என்னுடையால் இந்த 4 வருஷம் 5 வருஷம் ஆட்சிக்கு வெராட்டியும் வந்து இவேண்ட பவர் வந்து அதிகமாக இருக்க போகுது. அது வந்து இங்கே இருக்கிற ஆட்களுக்கு வந்து நல்லபடியும் இல்லை. ஒரு வடிவத்தில் வந்து இதில் வந்து நல்லதாக நாங்கள் பார்க்க, இதில் எல்லாமே கருதி தான். நாங்கள் சின்ன நல்ல விடயமாக நாங்கள் பார்க்குற விடயம் என்னென்றால், இவ்வளோ நாளும் தங்களை வந்து ஜேமங்காரன்னு நினைச்சு கொண்டிருந்த எங்களோட ஈழத்தமிழர் இருக்கணுமல்லோ, இப்போ இவ்வளோ நாளும் வந்து ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் தங்களை வந்து ஜேமங்காரெலாம் ஃபீல் பண்ணி கொண்டு வந்துச்சுன்னா, இப்போ எதிர்ப்பு வரும்போது தான் என்ற ஒரு எஃபெக்ட் வரும். இங்கே நாங்கள் வந்து நிறத்தாலேயும் வேறு விடயங்களாலையும் வந்து நாங்கள் ஜெயமங்காரன் இல்லை என்று அவர்கள் எங்களை ஏற்கையில் என்று ஜெயமங்காரன் எங்களை உண்மையை ஏற்கையில் எல்லாமே தங்களை சுயநலத்துக்காண்டி தான் இதன்ற ஒழிய எதிர்ப்பு அவர் வந்து வித்தியாசமாக எங்களை பார்க்க மாட்டார். எல்லாரும் தனியாக முஸ்லீம் மக்களுக்கு மட்டுமான எதிர்ப்பு இல்லை. எதிர்ப்பென்றால் வெளிநாட்டாக்கள் எல்லாருக்குமான எதிர்ப்புன்ற விடயம் வந்து அவர்களுக்கு புரியும். இப்போ சில பேருக்கு ஒன்றும் புரியாது, ஆனால் வருங்காலத்தில் அது அவர்களுக்கும் புரியும். எல்லாருக்குமான எதிர்ப்பாக தான் அதை மாறுமண்டு. அதில் வந்து அங்கே அவர்கள் வந்து தங்களை எதிர்க்கிறார்கள். தாங்கள் வந்து வேறு ஆக்கள் என்பது வந்து இப்போ தான் சில பேருக்கு விளங்குது. அதனால தான் அந்த பல வீடியோக்கள் வந்துருந்துச்சுது. இது உங்களுக்கான ஒரு சின்ன விளக்கம். இப்போ வந்து நாங்கள் முக்கியமாக வந்து இந்தியா உளவுத்துறை ஏன் தம்பி பாலச்சந்திரன் விடயத்தில் வந்து கை வைக்குது? அதுக்கான காரணம் என்ன? ஏன் வந்து அவர் தம்பி பாலச்சந்திரனை வச்சுத்தான் எல்லா விடயத்தையும் வந்து இதனை சீமானை வச்சோ. இப்போ 3 மாதத்துக்கு முதல் தந்தி டிவியில் தேசரவர் அந்த சித்தப்பாண்டு 2023 பிறகு வந்து கண்டுபிடிச்சவர். 2023 தான் அவருக்கு அவ்வளோ நேரம் பிடிச்சிருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. தேசரவர் வச்ச சித்தப்பான்றதுக்காண்டி அதுக்கு அஞ்சலி செலுத்தணுன்றது வந்து அப்போ தான் அவருக்கு நினைக்கு வந்திருக்குது. அதுக்கு பிறகு வந்து அவரும் வந்து அதே குற்றச்சாட்டு சொல்லியிருந்தார். ஈழத்தமிழர் நாங்களை காட்டி கொடுத்தோம் தம்பி பாலச்சந்திரனை. ஈழத்தமிழ் நாங்கள் தம்பி பாலச்சந்திரனை காட்டி கொடுத்தோன்னு சீமான் சொல்கிறார். 2 வருஷத்துக்கு முதல், சரியாக 2 வருஷத்துக்கு முதல் சீமான் சொல்கிறார். அதே கருத்தை வந்து 3 மாதத்துக்கு முதல் இவரும் வந்து சொல்கிறார். அன்றைக்கு இந்தியா உளவுத்துறை இவர்களை வச்சு ஏன் இந்த கருத்தை வந்து இந்த பொய்யை வந்து ஏன் செலுத்துதென்றால் அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வடிவாக கேளுங்க, கவனமாக கேளுங்கள். ஏன் இதுக்கு என்னத்துக்காண்டி தம்பி பாலச்சந்திரனை வச்சு ஒரு முக்கியமான ஒரு இதை வச்சு வந்து எங்கள் மீது வந்து பொய்யான குற்றச்சாட்டை இதனா அதுக்கு தான் நாங்கள் போகிறோம். சேனல் 4 இதில் வந்து தெளிவாக காட்டியிருந்தார்கள். தம்பி பாலச்சந்திரன் உயிரோடு இருந்ததும் பேர்ந்து சுட்டுக்கொண்ட படங்களும் வந்து வழியாக இருந்துச்சுது. அந்த இதுகள் வந்து ஈழத்தில் நாங்கள் சாகும்போது அந்த இதை வந்து நியூஸ் வந்து பெறாதபடியே மக்கள் வந்து கண்ணீர் வடியில் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதை பெருசாக வந்து கண்டுகொள்ளையில். ஆனால் தம்பி பாலச்சந்திரன் இறப்பு வந்து
கல் மனதையும் வந்து இரவு வச்சுது. இது கோபத்தை ஏற்படுத்திச்சு, மக்கள் மத்தியில் வந்து கோபத்தை ஏற்படுத்திச்சு, மாணவர் மத்தியில் கொதிப்பை ஏற்படுத்திச்சு. மக்கள் திறந்து போராடினார்கள். தம்பி பாலச்சந்திரனுக்கு பதாகைகள் தம்பி பாலச்சந்திரன் படம் தான் இனப்படுகொலை என்ற சிம்பிளாகவே மாறிக்குது. என்னது, தம்பி பாலச்சந்திர படம் தான் இலங்கை அரசாங்கத்தின் இனப்படுகொலை சிம்பிளாகவே மாறிச்சுது. ஒரு வகை விசைப்பிரியாக்கான இது இருந்தாலும் தம்பி பாலச்சந்திரன் இது மரணம் தான் பாரி எதிர்வினையை வந்து மாட்டிக்குது. அது வந்து ஒருத்தருமே ஏற்க மாட்டினோம். ஒரு சிறுவண்ட படுகொலை வந்து ஒரு தரமே ஏற்க மாட்டினோம். அது சணல் போல வழியில் வந்து தமிழ்நாட்டில் பாரி ஆர்ப்பணம் வந்து ஆட்சி மாற்றங்களும் தமிழ்நாட்டில் வந்துச்சு. ரெண்டு தடவை ஜெயலலிதான் பேருந்து வென்றிருந்தார். அவள் வந்து அவள் உயிரோடு ஜெயலலிதா இருக்கும் வரையும் வந்து அவள் வந்து ஆட்சியிலேருந்து நீக்க முடியாமல் போயிட்டுது. அவள் இறுதி வரையும் வந்து அவள் தான் ஆட்சியில் இருந்தாள். அவள் வந்து படுகொலை செய்யப்பட்டாள். எதற்காண்டி படுகொலை செய்யப்பட்டாள்? அதிலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிலரி கிளின்டன் எங்களோட இதுக்கு வந்து இனப்படுகொலை நீதி கேட்கணும்னு அவள் சொல்கிறா. உடனே அமெரிக்காலேருந்து ஹிலரி கிளின்டன் பறந்து வர்றான்னு ஜெயலலிதா சந்திக்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நாளையான வந்து ஜெயலலிதா இறந்துட்டாண்டு எங்களுக்கு தெரியும். ஆனால் 3 மாதம் இட்லி சாப்பிட்றா, இடியப்பம் சாப்பிட்டாண்டு ஷோ காட்டு படிக்குது. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வச்சு ஷோ காட்டினார்கள். என்ன அப்போக்கே உங்களுக்கு விளங்கும் அந்த விடயம். ஈழ போராட்டம், இனப்படுகொலை, அதை எப்படி மூடி மறைக்கிற அந்த விடயங்கள் வந்து எப்படி தீவிரமாக வந்து இந்தியா இலங்கை உளவுத்துறை வேலை செய்தான்னு இதிலே உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் தம்பி பாலச்சந்திரன் தான் இந்த சிம்பிள் கரெக்டாக, இந்த இனப்படுகொலைன்னு சிம்பிள் கரெக்டாகவே மாறிச்சது எங்கள் தம்பி பாலச்சந்திரன் படுகொலை, இனப்படுகொலை. இந்த சிறுவன் அந்த இதுண்ட படுகொலை தான் கல் மனதையும் கரை வச்சு மக்கள் மத்தியில் வந்து இந்த இனப்படுகொலை என்ற கொடூரத்தை வந்து மக்கள் மத்தியில் சிந்திக்க வச்சுச்சேன்னு அதை வந்து குழப்புறதுக்காண்டித்தான் 2014 ஆண்டு நினைக்கிறேன் பச்சைமுத்து புதிய தலைமுறை ஓனர் பச்சைமுத்துண்ட இதில் நிதியில் வந்து டிரெக்ட் அவர் தான் பின்னுக்கு நின்று தயாரிப்பாளராக இருந்து பிரவீன் காந்தி என்று பிஜேபி கட்சிக்கு ராயனிக்கு பிறகு வந்த அந்த பிரவீன் காந்தி அவரை வச்சு டிரெக்டராக வச்சு சீமான்ற ஃபுல் சப்போர்ட்டில் சீமான் தான் அதுக்குள்ள நின்று ஃபுல் சப்போர்ட் பண்ணி படம் ஒன்று எடுக்கப்பட்டுச்சுது. அந்த படத்தில் பேர் இப்போ மறந்துட்டேன். அந்த படத்தில் வந்து தம்பி பாலச்சந்திரனை ஆயுதம் தூக்கிய போராளியை வந்து சித்தரிச்சிருப்பார்கள். ஏன் அப்படி சித்தரிக்கிறார்கள்? ஒரு ஆயுதமே என்னென்னு தெரியாமல் வளர்ந்த எங்களை தேசிய மகனான தம்பி பாலச்சந்திரனை ஆயுதமே இந்த போராளியை வந்து அவர் காட்டுறார்கள் என்றால் அவர்கள் வந்து அதிலேயே வந்து தம்பி பாலச்சந்திரனோட போராளியாக காட்ட முயற்சித்தார்கள். அதுலேயும் எதிர்ப்பு வந்துச்சுது. பேந்து இந்த அதே புதிய தலைமுறை இந்த பச்சைமுத்துன்னு புதிய தலைமுறையில் இந்தியா உளவுத்துறை சீமானை வச்சு ஈழத்தமிழ் நாங்கள்லாம் தம்பி பாலச்சந்திரன் படுகொலை செய்தோம்னு ஒரு பொய்யை வந்து அவதூறை வந்து பரப்ப வைக்குது. அதுக்கு வந்து சாட்சியாக வந்தவர் தான் பிரியனண்ட பெண் போராளின்ற போட்டோவை இதண்டு எடிட்டிங் பண்ணி தன்னை வந்து தேசத்தை மெய்ப்பாதலன்னு சொல்லி வந்து ஐபிசியில் வந்த அந்த போலி பிரியனை பற்றி நான் ஏற்கனவே இதன் எப்படி வந்து அவர் வந்து அசிங்கமான படத்தோட என்னோட வந்து இது வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ண முயற்சி செய்தார், எப்படி அவர் வந்து மிரட்டினார், எல்லா விடயத்தையும் வந்து நான் உங்களுக்கு எப்படி கதை சொல்லியிருந்தேன். தேசத்தில் புதிய மருத்துக்களை விட்டுட்டு எப்படி நந்திக்கடல் நீந்தி தப்பி வந்த அவற்றை எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருந்தேன் 2023. அந்த பிரியனம் தான் 2 வருஷத்துக்கு முதல் புதிய தலைமுறையில் அவற்றை சாட்சியாக தன் பொய்க்கு வந்து சாட்சியை வந்து சீமானுக்கு உட்பட்டு இருந்ததே அந்த பிரியன் தான். அப்படின்னைக்கு அந்த பிரியன் யாருன்னு உங்களுக்கு வடிவ விளங்கும். அந்த அதில் மொத்த காட்டாமல் பிரியனண்டவர் வந்து கதைச்சிருந்தார். அவர் நீ குரலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அந்த குரலும் பிரியனும் வந்து ஒரே குரல் என்னது உங்களுக்கு புரியும். அந்த பிரியன் தான் அதில் சாட்சியம் அடிச்சிருந்தார். அப்போ இந்தியா உலகத்துறை வந்து குழப்புது. தம்பி பாலச்சந்திரன் வந்து ஈழத்தமிழ் நாங்கள் காட்டி கொடுத்தோம் பொய்யை தானே போகுது. உண்மையாக யார்? இலங்கை இராணுவம் தான் தம்பி பாலச்சந்திரனை படுகொலை செய்துச்சுது. ஆனால் ஈழத்தமிழன் நாங்கள் காட்டி கொடுத்தோம்னு போகும்போது வந்து எல்லாரும் நினைப்பார், ஓ தம்பி பாலச்சந்திரன் இந்த ஈழத்தமிழ் இவர்கள்லாம் காட்டி கொடுத்தார்களோ, இவர்களும் ஒன்றும் ஒரு கருணாக்கள் எப்படி என்று எங்கள் மீது வந்து ஒரு இதை வந்து தமிழ்நாட்டிலையும் இந்த அடுத்த ஜெனரேஷன் மத்தியிலையும் வந்து ஒரு பொய்யான வதந்தியை வந்து கடத்துறார்கள். ஏன்னா அது வந்து அவைக்கு வலுவாக இருக்குது, குலப்பிரவடியம் வந்து வலுவாக இருக்குது. இப்படித்தான் சுமந்திரனை வச்சு வந்து ஒரு வேலையை செய்திருந்தார்கள். கையளிக்கப்பட்ட பொதுமக்கள் போராளிகள் அனந்தி அக்கா எல்லாம் வந்து கையளிக்கப்பட்ட தான் வந்து கையில் வந்து இராணுவத்தில் கொடுத்தேன்னு சொல்லி தான் நம்ம பதிவு செய்திருக்கிறோம். அதே எல்லாம் 83ஆம் ஆண்டு எல்லாம் காணாமலக்கப்பட்ட ஆக்களை எல்லாம் கொண்டு இணைச்சு சுமந்திரன் நாசார வேலையை செய்திருந்தான். எப்படி என்றால் கையளிக்கப்பட்டதுன்றது வலுவான ஒரு இது ஐநாள் வந்து வலுவான ஒரு குற்றச்சாட்டு வந்து கையளிக்கப்பட்டது. இராணுவத்தில் கொண்டு நான் கொடுத்த வடிவம் கையளிக்கப்பட்ட வடிவம் வந்து வலுவான சாட்சியம். அதை வந்து
காணாமலாக்கப்பட்டவர்கள் 83ஆம் ஆண்டு எப்போ எல்லாம் காணாமலாக்கப்பட்ட எல்லாரையும் அதுக்குள்ள உணர்ந்து இணைச்சு முழுக்களும் காணாமலாக்கப்பட்டவர் என்று சொல்லும்போது வந்து அதன் இது வந்து வலு வந்து குறையுது. அப்படித்தான் ஈழத்தமிழராக நாங்கள் வந்து தம்பி பாலச்சந்திரனை காட்டி கொடுத்தோம்ண்டு சீமானும் 3 மாதத்துக்கு முதல் தந்தை டிவியில் தேசத்தை ரத்தம் சொல்லிக்கொண்டு சித்தப்பான்னு சொல்லி 2023 பிறகு கண்டுபிடிச்சவர் வந்து சொல்லினமில்லை இந்திய நிகழ்ச்சி நிரலுக்கு படி. அதுதான் எங்களோட முதுகில் வந்து குத்துறபடியம் எங்களுக்காண்டி கதைக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு தேசத்தை ரத்தம் சொல்லிக்கொண்டு எங்களோட முதுகில் குத்துற வேலையே இந்த வேலை தான். ஒரு பக்கம் நல்லபடியம் என்னென்னா சீமான் கட்சி இப்போ இல்லாமல் போகுது. இருந்த காளியம்மாள் வெற்றிக்குமரன் யுகதேசப்பாணி வந்து 3 கழிவுகள் இருந்துச்சு. அந்த 3 கழிவுகளும் இப்போ வந்து விலையிடுதுன்னு நினைக்கிறேன். 2 விலையிடுது 3ஆவது விலை போதுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து நாங்கள் போன முறை தெளிவாக சொல்லியிருந்தோம். எப்போ எலெக்ஷன் இதில் வந்து காளியம்மாள் அவர்கள் வந்து எங்களோட மாவீரர்களோட பாட்டை வந்து தன்னை தேர்தல் பிரசாரத்துக்கு பாவிச்சிருந்தா. ஒரு எங்களோட மதிக்கப்படுற எங்களோட தெய்வங்களோட பாடல்களை வந்து தங்களோட அரசியல் பொழைப்புக்காண்டி வந்து அவர்கள் போடும்போது கதிரனை கொதிச்சிருந்தார், கொந்தளிச்சு காணொலி போட்டிருந்தார். அந்த காணொலி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டுருப்பீங்க. எங்களோட பாடல்கள் வந்து உங்களோட இதில் வந்து போட வேணாமண்டு 8 மாதம் இருக்குது. 8 மாதத்துக்கு மேலே வந்து கதிரனை பதிவு செய்திருந்தார். எங்களோட இதில் நாங்கள் போட்டிருந்தோம். அதுக்கு பிறகுதான் இப்போ பல பேர் வந்து இப்போ 2 மாதத்துக்கு முதல் வந்தவர்களும் வந்து அதை எடுத்து வந்து கதைக்கிறார்கள். ஏன்னா அது இந்திய நிகழ்ச்சி நிரல்களை வந்து அவர்களையும் தங்களை உத்தமராக காட்டுறதுக்காண்டி இப்படியான விடயங்களை வந்து கதைக்கிறார்கள். ஆனால் சிந்திக்க தெரிஞ்ச மக்கள் சீமானண்டவர் வந்து அயோக்கியனண்டு நாங்கள் 6 வருஷத்துக்கு முதல்லேருந்தே கதைச்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு போய் பாருங்கள். 2 வருஷத்துக்கு முதல் சீமானுக்கு எதிராக நான் போட்ட காணொலியில் வந்து நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். சீமான் வந்து இந்தியா உளவுத்துறையின கைக்கூலி. சீமானும் தேசியரும் எடுத்துக்கொண்டு அந்த படம் வந்து ஃபேக்கான படம். முக்கியமாக வந்து தேசிய நிழலை கூட வந்து சீமான் மிதிக்கிறி என்று 3 விடயத்தையும் வந்து 2 வருஷத்துக்கு முதலே கதைச்சிருக்கிறோம். நாங்கள் இதை வந்து 6 வருஷமாக கழிச்சு கொண்டிருக்கிறோம். கதிரண்ணாவோட இணைஞ்சு 6 வருஷமாக கழிச்சு கொண்டிருக்கிறோம். அதையும் பார்க்க கதிரண்ணா வானநிலம் அந்த ஃபேஸ்புக் தளத்திலேருந்து 11 வருஷமாக கழிச்சு கொண்டிருக்கிறேன் இந்த விடயத்தை. அப்படி எனக்கு இந்த படம் ஃபேக். அது வந்து நான் 6 வருஷத்துக்கு முதலே திருமணம் என்ற படம் இந்த படங்களை வச்சு இந்த படம் ஃபேக் கண்டும். மற்றது தேசிய உருவத்தோட்டம் தேசிய 2008ஆம் ஆண்டு எப்படி இருந்தால் உருவத்தோட்டத்தையும் கதிரனோட என்ற படத்தையும் வந்து நாங்கள் வெளியிட்டிருந்தோம். அவர் பின்னிக்கு இருந்த இது கேட்டின் இந்த இதுவும் வந்து பிள்ளையான இதுன்றதையும் வந்து நான் சொல்லியிருந்தோம். அது 2006ஆம் ஆண்டுக்கான கேட்டினன்றதையும் அப்படின்னு நான் எப்போ சொல்லியிருந்த விடயத்தை இப்போ வந்து பெரியார் இது பிரச்சனை தான் அவர் கொண்டு வந்து காட்டியிருந்தார்கள். இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விடயம் உண்மையாக வந்து சீமான் பெரியார் இந்த பிரச்சனை வந்து பெரியாருக்கு எதிராகத்தான் சீமான் விழுகிறாராண்டா நிச்சயம் இல்லை. மெயின் காரணம் விஜய். எப்போ வந்து சீமான் வந்து விஜய் தனக்கு பின்னால் வருவார்னு நம்பி கொண்டு போய் அந்த விஜய் மாற்றி வந்து தனிச்சு நின்று சீமான குரங்கு மாதிரி கேலி செய்திருந்தார். அதுக்கப்புறம் சீமான் வந்து சொல்லியிருந்தார் நடு ரோட்டில் லோரி அடிபட்டு சாண்ட ரீதியில் வந்து கதைச்சிருந்தார். அதுக்கு பிறகுதான் இப்போ வந்து சீமான் தெளிவாக வந்து வடிவாக கேளுங்கள், மிக முக்கியமாக கேளுங்கள். ஒரு பக்கம் வந்து ஒரு கையில் 2 மாங்கிற ரீதியில் ஒரு பக்கம் பிஏபியை குளிர வைக்கிறார், 2வது பக்கம் டிஎம்கி கட்சியை வந்து குளிர வைக்கிறார். என்ன டிஎம்கி கட்சியை சீமான் குளிர வைக்கிறாரா? வடிவாக கேளுங்கள். ஒரு பக்கம் பெரியார் இருக்கும்போது வந்து பாப்பனியர் பிஏபி கட்சிகள் ஆரியம் இங்கே தமிழை கொண்டு தமிழை இதண்டு ஹிந்தியை கொண்டு வரப்போது தான் பெரியார் நின்று தமிழை காத்தார். அப்போ 37ஆம் ஆண்டு 1937 3 வருஷம் தொடர் போராட்டத்தில் தமிழை காத்தார் பெரியார். அப்படி அதனால தான் எங்களுக்கு கிட்டனையோ எங்களோட தேசியரோட வந்து பெரியாரை வந்து மதித்து வந்து அதை ஒரு மோட்டிவேஷன் இதாக வந்து எங்களோட போராளி மத்தியில் வந்து செலுத்தியிருந்தார்கள். அதனால தான் பல போராளிகள் வந்து பெரியாரை மதித்து பெரியாரஸ்தவே வாழ்ந்திருக்கிறார்கள் எங்களோட போராளிகள். அப்படி ஒரு இதில் வந்து இந்த இதில் வந்து பெரியாரை எதுக்குறேன்னு சொல்லிக்கொண்டு உண்மையாக வந்து டிஎன்ஏக்கு ஹெல்ப் பண்ணுற வேலையை தான் செய்திருந்தார்கள். அது எப்படி நீங்கள் கேட்பீங்க. இப்போ விஜய் வரப்போகிறார். விஜய் வரும்போது பாக்கினம் டிஎன்ஏ கட்சி சீமான் இந்த இதாலேயோ இன்னும் டிஎன்ஏ கட்சி வந்து கீழே விழுந்து போயிருக்குது. கீழே விழுந்து போயிருக்கிற கட்சிக்கு வந்து சீமான் தான் மெம்பர்ஸை வந்து கட்சிக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆனால் முக்கியமான பதவிகளில் வந்து சீமான் தான் அனுப்பி கொண்டிருக்கிறார். அதையும் பார்க்க முக்கியமான விடயம் வந்து இந்த டிஎன்ஏ கட்சியை பார்க்குது எல்லாம் படுத்திருக்கிறோம். ஏன்னா 2009 முதல் இந்த இது ஒன்றா இருந்தார்கள். 2009 பிறகு பிரிஞ்சு போனார்கள். குளத்துமணி, கோவை ராமகிருஷ்ணன், வைகோ, திருமாவளவன் எல்லாருமே வந்து கட்சியை விட்டு பிரிஞ்சு இந்த சப்போர்ட்லேருந்து பிரிஞ்சு போனார்கள். ஜெயலலிதா பக்கம் போனார்கள். இப்போ இந்த வைகோ திருமாவளவன் எல்லாம் பிஜானுக்கு பின்னால் இருந்து கட்சி தண்டார்கள். அப்படி இருக்கும்போது பார்க்குறார்கள் கீழ்மட்ட அடிமட்ட காடஸ் வந்து நித்திர ஒன்று இருக்கிறார்கள். அதுக்கு வந்து எப்படி விழிப்பூட்டலாம். இந்த விஜய் வர போகிறார்.
இந்த விஜய் வந்தால் வந்து பாரிய மாற்றம் பெறும், விஜய் வந்து சிஎம்ஆ மாறிடுவார். அதை எப்படி தடுக்கலாம், விஜய் சிஎம் ஆகிறது வந்து எப்படி தடுக்கலாம் என்று பார்க்கிறார்கள். அப்போ வந்து சீமானை பயன்படுத்துகிறார். இந்த மருத்துவ இளவஞ்சி சீமான போன மருத்துவ இளவஞ்சி தெளிவாக சொல்லியிருந்தார். சீமாட்டை பெட்டி வாங்கித்தான் டிஎன்கிட்ட பெட்டி வாங்கித்தான் சீமான் வந்து விஜயை எதிர்க்கிறான்ற விடயத்தை வந்து மருத்துவ இளவஞ்சி வந்து தெளிவாக சொல்லியிருந்தார். மருத்துவ இதுனா மருத்துவ பாசனம் மற்றது பெண்கள் இதில் இருந்து 4 கட்சியிலிருந்து விலகி போன பொறுப்பாளர் இளவஞ்சி இப்போ கொஞ்ச நாளைக்கு தான் அவள் விலகி போயிருந்தா. அவள் தெளிவாக சொல்லியிருந்தா டிஎன்கிட்ட பெட்டி வாங்கித்தான் விஜயை வந்து சீமான் எதிர்க்கிறான்ற விடயத்தை சொல்லியிருந்தா. இந்த விடயத்தில் வந்து வடிவா பாருங்கள். இப்போ சீமான் வந்து பெரியனை தொட்டபடியால் அடிமட்டத்தில் இருந்த காடஸும் விழிச்சு கொண்டார்கள், இப்போ ஆக்டிவ் ஆகிட்டார்கள். அதாவது பெரிய அரஸ்டல் வந்து இந்த டிஎன்கே வந்து சும்மா வேண்ட விருப்பம் தான் சப்போர்ட் பண்ணி கொண்டு இருந்தார்கள். இந்த இதில் வந்து பிஜேபிக்கு எதிராக வந்து பிஜேபி வந்துடுமென்ற இதில் ரீதியில் தான் டிஎன்கே சப்போர்ட் பண்ணி கொண்டு இருந்தார்கள். இப்போ வந்து பெரியாரை சீமான் வந்து கை வச்சபடியால் இப்போ வந்து ஆக்டிவ் ஆகிட்டார்கள். ஆக்டிவ் ஆகி வந்து இப்போ வந்து பாரிய சக்தியை வந்து இப்போ மாறி இருக்காது. எப்படி சீமான் இந்த இளைஞர்கள் முந்தி இருந்தாங்களோ அதே அளவு ஆக்டிவாக வந்து இப்போ பெரிய அரஸ்டலும் இந்த எல்லா இதுவும் மிச்ச வைகோ அண்ணனிலிருந்து எல்லா இதுகளும் வந்து இப்போ ஆக்டிவ் ஆகிட்டார்கள். ஆக்டிவ் ஆகி வந்து சீமானை எதிர்க்கிறார்கள். சீமான் அவர்கள் அவர்களுக்கு விளங்கையில் சீமான் வந்து டிஎன்கேக்கு பின்னால் நின்று கொண்டு தான் அதை செய்கிறாரு. டிஎன்கே வளர்த்து விடுற வேலையை தான் சீமான் செய்கிற விடியம் வந்து அவருக்கு விளங்கையில். ஏன் சீமான் செய்கிறார்? சீமான்ட பொய்கள் வந்து 15 வருஷமாக வந்து இப்போ உடைஞ்சிருந்தாங்க. 6 வருஷமாக சொல்லும் போதே சீமான் வந்து எங்களோட காணொலியில் பார்த்து விஜய் மீது வந்து கதைக்கும் போது உங்களுக்கு தெரியும் சீமானவர் வந்து எப்படி எங்களோட காணொலியில் பார்க்குறான்னு உங்களுக்கு விளங்கும். அதே மாதிரி உளவுத்துறையிலும் வந்து வைக்கும் விளங்கிட்டு இந்த பொய்யை வந்து இதன் கதிரண்ணை வந்து வெளிநாட்டுக்கு வந்த அப்புறம் வந்து அவைக்கு உங்களுக்கு தெரியாது. ஆனால் உளவுத்துறைக்கு வந்து கதிரண்ணா யாருன்னு வடிவாக தெரியும். என்னடியா அவர்கள் வந்து இப்போ வந்து உண்மையில் வெளியால் வந்துடும் என்ற ரீதியில் வந்து எல்லாத்தையும் வந்து தடயங்களை அளிக்கிறாங்க. சீமானோட தடயத்தை வந்து நீ காலி பண்ணுற வேலையை வந்து அவர்கள் செய்கிறார்கள். அந்த ரீதியில் தான் இந்த சீமானோட சட்டம் வந்து நீ க்ளோஸ் பண்ணப்படும். அதுக்கு பதிலாக வந்து புது கேரக்டர் யாரை வந்து நுழைக்கலாம் என்ற ரீதியில் தான் இப்போ வந்து இதான் தினம். அதுக்கு பின்னால் சீமான வளர்த்த ஜெகத் காஸ்பரோ ஒன்றுமொருதரோ இந்த அவர்கள் தான் சீமானை வளர்த்து விட்டார்கள். பொய் சொல்லி இந்திய உலகத்துறையோடு இணைஞ்சு பொய் சொல்லி வளர்த்து விட்டார்கள். இப்போ வந்து உத்தமர் போல தங்களை வந்து உத்தமர் போல காட்டிக்கொள்கிறார்கள். படு அயோக்கியர்கள், ஞாபகத்தை வச்சுக்கொண்டு படு அயோக்கியர்கள் அவர்கள் தான். சீமான் 3 நிமிஷம் சந்திச்சார், 10 நிமிஷம் சந்திச்சார் என்ற பொய்யை வந்து தெரிவித்து கொண்டு இருக்கிறார்கள். சீமான் வந்து எங்கள் தேசத்தை நிழலை கூட மிதிக்கலைன்னு நாங்கள் களத்தில் நின்ற போராளிகள் கதிரண்ணாம் அதோட அவற்றை டீம் தேசருக்கு உண்மையாகவே வந்து மெய்ப்பதில் நின்ற போராளிகள் வந்து திட்டவட்டமாக சொல்கிறார்கள் சீமான் என்றவர் வந்து எங்கள் தேசத்தை நிழலை கூட மிதிக்கலை என்று. சீமான் ஈழத்துக்கு வந்தது உண்மை, படம் எடுத்த அதில் வந்து இதான் இருந்தார். ஆனால் வந்து சீமான் எங்கள் தேசத்தை நிழலை கூட மிதிக்கல, அதுக்கான சந்தர்ப்பமும் இல்லை. அதை வந்து போன காணொலியில் பால்ராஜன் என்ற விடயத்தில் வந்து கதிரண்ணா தெளிவாக சொல்லியிருந்தார். இந்த நோய்வாய்ப்பட்ட இந்த பால்ராஜனையை வந்து 5 கிலோமீட்டர் நடந்து போய்த்தான் எங்கள் தேசத்தை சந்திச்சிருந்தார். அந்த காலகட்டத்தில் அவ்வளோத்துக்கு பாதுகாப்பாக சுபத்தமிழ்ச்சன் இறப்புக்கு பிறகு வந்து அவ்வளவு பாதுகாப்பை வந்து போராளிகள் வந்து தேசத்தை பாதுகாத்தார்கள். உடம்பில் ஒரு கீறல் கூட இல்லாமல் தேசத்தை பாதுகாத்தவர்கள்லாம் எங்களோட போராளிகள். அந்த தியாகத்தை எல்லாம் அவர்கள் சிந்தின வேர்வு அவர்களோட தியாகங்களை எல்லாம் கொச்சப்படுத்துகிற மாதிரி ஒரு கழிவு, ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு கழிவு வந்து சொல்லுதோ தேசத்தை வந்து போய் சந்திச்சாராம், தன்னை தான் போராட்டத்தை கையளிச்சாராம். அப்படின்னைக்க எங்களோட தேசம் வந்து போராடினது வந்து வடக்கு கிழக்கு தமிழர்களுக்காண்டி ஒரு இந்தியன்கிட்ட எங்களை போராட்டத்தை கையளிச்சான்னு சொல்கிறான். அதையும் வந்து ஈழத்தமிழ் நீங்கள் நம்புறீங்களே, உங்களை மூளை எங்கே போச்சுது? தேசம் அப்படி செய்வாரா? முதல்ல அந்த கேள்வியை நீங்கள் எழுப்பினீங்களா? இந்த படங்கள் எல்லாம் போலின்னு நாங்கள் சொன்னோம். இப்போ வந்து அந்த போலி என்னது யாரெல்லாம் உண்மையான படங்கள் சொல்லி கொண்டு வந்தார்களோ இப்போ போலி என்ன பிறகு வந்து அவர்கள் பெரியாரை தொட்ட பிறகு அந்த உண்மை வழியாக வந்துச்சுது. ஆனால் இவ்வளவு காலமும் போராளிகள் சொல்லி கொண்டு வெளிநாட்டில் இருந்த பெருச்சாளிகள், நான் உங்களுக்கு அடித்து சொல்கிறேன், நான் கதிரண்ணா அவர்கிட்ட டீமோட போராளியோட உண்மையான போராளிகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். உண்மையான போராளிகள் எப்படி அண்டு கதிரண்ணா அந்த டீமில் நீங்கள் பார்த்தீங்கன்னு தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் வந்து வெளியால் வர மாட்டார். உண்மையான போராளிகள் வந்து இது மக்களுக்கு முக்கியமான மக்கள் வந்து ஒன்றா வந்து பொதுவாக வாக்களித்து மக்கள் ஒன்றா நின்றார்கள் அவர்கள் வெளியால் வந்திருப்பாங்க. அல்லது மக்களுக்கு பெயர் ஆபத்து, ஏதாவது பெரிய ஆபத்து என்றால் வெளியால் வருவார் ஒழிய மற்றபடி அவர் வந்து வெளியால் வர மாட்டார்கள். நான் அவர்களோட முகமாகத்தான் என்ன போன்றவர்கள் வந்து செய்யப்படுறோம். அவர்களோட சொல்கிற கருத்தில் வந்து நான் 6 வருஷமாக உங்களுக்கு கடத்தினோம்,
ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து உள்வாங்கல. நீங்கள் 6 வருஷம் உள்வாங்கியிருந்தீங்கள் என்றால் இந்த விடயங்கள் இதெல்லாம் கிளீன் ஸ்ரீலங்கான்ற விடயங்களை வந்து தடுத்திருக்கலாம். இப்போ வந்து படுகவலமாக இருக்குது. உங்களுக்கு ஈழத்தமிழன் சொல்லவே வந்து இப்போ வெக்கமாக இருக்குது. 5 சீட் வந்து யாழ்ப்பாணத்தில் நீங்கள் வந்து கயந்தூர் பொன்னம்பலத்தோட சேர்த்து 5 பேருக்கு வந்து நீங்கள் வாக்களிச்சிருக்கீங்க. யாழ்ப்பாணத்தில் தேர்வு செய்திருக்கிறீங்க. இவர்கள் எல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியாதா? எங்களோட ஊடகவியாளர்கள், எங்களோட ஊடகவியாளர் என்று சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாம் வந்து ஒருவர் வந்து ஹரணிக்கு இந்த பிரதமருக்கு பின்னால் போய் நிற்கிறார் லங்காசிரியில் இருந்து கொண்டு. அவர் வந்து இப்போ மோங்காடி கதைக்கிறார். ஒரு நாள் மோங்காட்டு கதைக்கிறார், ஏபி வந்த அப்புறம் மோங்காடி கதைக்கிறார். மற்ற பக்கம் இவர் வந்து இந்த போலியலை வந்து வெள்ளையடிக்கிற விடயத்திலையும் இப்போ போலியலை கொண்டு மெய்ப்பாதலன்னு சொல்லி எல்லாம் காணொலி போட்டார். எதிர்ப்பு வந்த பிறகு இந்த காணொலியெல்லாம் ஐபிசி நீக்கிடுது. இவர் போட்ட காணொலி எல்லாத்தையும் ஐபிசிலேருந்து இப்போ இல்லை. ஆனால் ஒரு விளக்கமோ மன்னிப்போ கொடுக்கல. மாறா வந்து தாய்லாண்டில் நின்று இந்த கலிகாட்ட அலங்கோலத்தை, அந்த விபச்சார அலங்கோலத்தை வந்து காட்டிக்கொண்டிருக்கிறார் ஒரு ஊடகவியாளராக. ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய நபர் வந்து இவர் வந்து உண்மையின் தரிசனம் சொல்லிக்கொண்டு தாய்லாண்டில் இருக்கிற பாலியல் இதை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறேன்றால் இவர் எப்படிப்பட்ட ஊடகவியாளர்? அதுலேயே இவர் யாருன்னு தெரியதில்லை. அசிங்கமாக இருக்குது இதை பற்றி கதைக்கும் போதே. அதை கடந்து போய் இப்போ உங்களுக்கு வடிவா விளங்குது என்னத்துக்காண்டி இந்த இதுகள் நடக்கப்படுதுண்டும் ஏன் இப்படி செய்யணும்ன்றதும் உங்களுக்கு விளங்குது. எங்களோட போர்க்கூட்டத்தில் இருந்து வலுவாக இருக்கிற இப்போ தம்பி பாலச்சந்திரன் படியம் தான் மிக வலுவாக இருக்குதுன்னு. இந்த வலுவை வந்து குறைக்கிற படியத்தை தான் இவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ வந்து யார் விழிப்பாக இருக்கணும்? விழிப்பாக இருக்க படியாக நீங்கள் தானே. ஏன் நீங்கள் விழிப்பாக இல்லை? நாங்கள் 6 வருஷமாக இந்த விடயத்தை சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ ஆய்வாளர் என்று சொல்லிக்கொண்டு வர்றவர்களும் வந்து இப்போ தான் ஆய்வாளர் என்று சொல்லிக்கொண்டு வர்றவர்களும் இப்போ சொல்கிறார்கள் சீமான் வந்து உளவுத்துறையின் கைக்கூலி என்றதை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். நாங்கள் 6 வருஷமாக சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஒரு ஆய்வாளர்கிட்ட வேலையை வந்து மக்களுக்கு வந்து நாங்கள் 6 வருஷம் என்றால் அப்போவே சீமான் தொடங்கப்பட்ட போதே வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறவர்தான் ஆய்வாளர். ஆனால் எல்லாம் இதண்டு எல்லா நாசார வேலையும் செய்து ஸ்ரீலங்காவிலேருந்து ஸ்ரீலங்கா வந்த பிறகு அந்த ஐயன்னா சீமாண்ட ஐயன்னா முடிஞ்ச பிறகு ஆய்வாளர் என்று சொல்லினோம் என்றால் கொஞ்சம் முடிக்குதானே. ஏன்னா இந்த கடமையை வந்து அவர்கள் செய்ய இப்போ சொல்லினோம்னு நாங்கள் சந்தோஷப்படலாம் முடிய ஏன் அப்போ அந்த கடமையை செய்யலேன்ற ஒரு கேள்வியும் எழுதுதல்ல. இப்படிதான் பல பேர். இதில் வந்து 3 பேர் தான் பொட்டமணி என்ற விடயத்தில் பொட்டமணி சீமான் உரிமையில் பேசும் போதும் பெண் அரசியல்வாதியாக வந்து அனந்தி சாசனாக்கா எங்களோட வெளிநண்ணன் என்ற வைஃப் அனந்தி சாசனாக்கா வந்து குரல் எடுத்திருந்தார். கதிரண்ணா இலங்கையிலேருந்து கதிரண்ணா வந்து குரல் கொடுத்திருந்தார். புலம்பெயர் தேசத்துலேருந்து நான் குரல் கொடுத்திருந்தேன். இந்த 3 பேரை தவிர வந்து இந்த விடயத்தில் பொட்டமணி சீமான் உரிமையில் பேசும் போதே நீங்கள் விழிச்சிருந்தீங்க என்றால், அல்ல நான் 6 வருஷத்துக்கு முதல் சீமான் வந்து உளவுத்துறையின் ஆளுன்னு சொல்லும் போது வந்து நீங்கள் விழிச்சிருந்தீங்க என்றால் எங்களோட இனத்தை வந்து ஓரளவுக்கு அது காப்பாற்றி இருக்கலாம். இனப்படுகொலைக்கான நீதியை வந்து நாங்கள் இதன் இருக்கலாம். மாற வந்து உளவுத்துறை டெஸ்ட் பண்ணுது, இங்கே வந்து கான்சர்ட் நடத்தி டெஸ்ட் பண்ணுது. எங்களோட மக்களை வந்து நாங்கள் வடிவ குழப்பீட்டமோ இல்லையோ ஒரு சீமானை வச்சு எங்களோட மக்களை வடிவ குழப்பீட்டமோ இல்லையோன்ற வேலையை வந்து டெஸ்ட் வந்து எப்படி பார்க்குதுன்னா எங்களோட புனிதரான தினத்தில் எங்களோட மாவீரர்கள் தினத்தில் வந்து இங்கே கான்சர்ட் நடத்துது. எங்களோட அடுத்த ஜென்ரேஷன் இளைஞர்கள் உணர்வோடு இருக்க வேண்டிய என்ன போன்ற உணர்வோடு இருக்க வேண்டிய எங்களோட அடுத்த ஜென்ரேஷன் இளைஞர்கள் வந்து அங்கே போய் ஆடி பாடிக்கொண்டு குடிச்சு கொண்டு திரிகிறார்கள். அப்போ அது உளவுத்துறை சொல்லிச்சுது, ஓகே இது வேஸ்ட், இதுகள் வந்து வேஸ்ட்டாக போடுதுகள் வெற்றி தங்களுக்கு வெற்றியாண்டு. இலங்கையில் தேர்தல் நடக்குது. இலங்கை தேர்தலில் வந்து அனுராவை கொண்டாடுறார்கள். அனுரா வந்து இந்தியாவுக்கு போய்த்தான் கனடாவுக்கு போக வச்சு அங்கே எல்லாம் எங்களோட முதலாளி மேலே எல்லாம் இதான க்ரீன் கார்டு கொடுத்த அப்புறம் தான் அனுரா வந்து அங்கே நின்று அது வரப்போகிறான்னு எங்களுக்கு முதலே தெரியும். அனுரா வந்து வரப்போகிறார் என்றபடியாக வந்து எங்களுக்கு தெரியும். அப்படி அதே மாதிரி வந்து வெல் பிளான் பண்ணி கொண்டறியணும். அப்படி என்றும் நாங்கள் நித்திரம் முடித்து பொது வேட்பாளருக்கு வாக்களியுங்கள். பொது வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களிக்க பண்ணால் ஐநாவில் வந்து எங்களுக்கான சுய உரிமை இது இருக்குது. அதை பாவிச்சு வந்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரலாமன்ற ரீதியில் வந்து நாங்கள் இரவு பாலை வந்து பரப்புரை செய்தோம். ஆனால் நீங்கள் கேட்கல. கதிரண்ணா அந்த விடயத்தில் தான் யார் விடயத்தையும் வந்து வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் நீங்கள் கேட்கல. நீங்கள் பொது வேட்பாளரை வந்து 2,26,000 ஓட் மட்டுமே நீங்கள் கொடுத்துருந்தீங்க. அது ஓரளவுக்கு அந்த செல்வாக்கு பிறகு வந்து கிடைச்ச பெரும் வெற்றி என்றாலும், ஆனால் அதுக்கு பிறகு வந்து 5 சீட்டை வந்து சிங்கள கைக்குழுவிற்கும் சிங்கள கட்சிக்கும் கொடுத்து போட்டு ஜேபி கட்சிக்கும் சிங்கள கைக்குழுவிற்கும் கொடுத்து விட்டு முதல ஊத்துறீங்க. அது மட்டும் இல்லை, கிழக்கில் பார்த்தீங்கன்னா சாணக்கியன் சுமந்திரன் வாழ தெரியுது. சாணக்கியன் யார்? அதை வந்து வெற்றின்னு கொண்டு வந்தீங்க. அது வெற்றியா? உங்களுக்கே வடிவ தெரியும் சாணக்கியன் யாருண்டு.
சாணக்கியனுக்கும் தமிழரசு கட்சிக்கும் என்ன தொடர்பு? சுமந்திரனுக்கும் தமிழரசு கட்சிக்கும் என்ன தொடர்பு? ஒன்றுமே இல்லையா இல்லை. ஏன் அவர் உள்ளுக்கு கொண்டு வரப்பட்டார்கள்? மொட்டு கட்சிக்கு பின்னால் ராஜபக்சக்கு பின்னால் இருந்து தெரிஞ்சவர்கள் எல்லாம் யார்? அந்த அறிவு கூட உங்களுக்கு இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? ஒரு நல்ல ஊடகம் எங்களை மத்தியில் வந்து ஒரு நேர்மையான நல்ல ஊடகம் இல்லை. பயம், உங்களோட தியாகத்தை, உங்களோட பயத்தையும் பார்க்க எனக்கு வந்து எங்களோட மாவட்ட தியாகம் பெருசாக இருக்குது. எந்த இதையும் பார்க்க அவரோட தியாகம் பெருசாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு உணர்வும் இல்லை, எல்லாம் இல்லை. கடைசியாக இந்த உங்களோட பயத்தால் உங்களோட புள்ளிகளை பாருங்கள். உங்களோட புள்ளிகள் வந்து எப்படி தரதில்லை தெரியுதுன்னு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் விழிப்பாக இருந்திருந்தீங்கள் என்றால் இதெல்லாம் நீங்கள் காத்திருப்பீங்க. எங்களோட இனத்தை வந்து நீங்கள் காத்திருப்பீங்க. நீங்கள் செய்த தவறு இயக்க வந்து உங்களை தண்டிக்குது. இப்போ இங்கே ஏமனில் நடக்கிற எலெக்ஷனும் வந்து நீங்கள் வந்து உங்களை சேஃபாக ஃபீல் பண்ணி கொண்டு இருந்தீங்க. எல்லாரும் எல்லாத்தையும் மறந்து சேஃபாக ஃபீல் பண்ணி கொண்டு இருந்தீங்க. ஆனால் இப்போத்தான் இந்த கட்சி வந்தால் உங்களுக்கு ஆபத்து, உங்களை திருப்பி அனுப்பி போடுவாங்க, பயப்படுறீங்க. இப்போ பயப்படுறீங்க. இப்போ உங்களுக்கு நாடு இல்லைன்ற விடயம் வந்து உங்களுக்கு தெரியுது. இப்போ வந்து எல்லாம் பதறீங்க. இந்த பதறல் வந்து முதல் ஆரம்பத்திலேருந்து உங்களுக்கு இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்குமா? நீங்கள் ஒற்றுமையாக இப்போ வந்து கட்டு போவையில் ஒற்றுமையாகுங்கள். ஒற்றுமையாக வந்து இனி அடுத்த கட்டமாக ஐநாக்கு பின்னால் போங்கள். இப்போ வந்து ஐநாவை வந்து பல பேர் வந்து குற்றச்சாட்டு சொல்லினோம். ஐநாவில் பிடிச்சிட்டு நம்பி தானே ஐநா வந்து ஒருத்தரையும் பிடிக்காது. அது தனிதவர் பிரச்சனை சார்ந்தபடியாக ஐநா நடக்கிறது. நீங்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றா நின்றீங்கள் என்றால் ஐநாண்ட உரிமையின் அடிப்படையில் வந்து எங்களுக்கான சுயநிர்ணய உரிமைகள் அனைத்தும் வந்து ஐநாவில் இருக்குது. ஐநா தான் இப்போ இருக்கிற எங்களுக்கான ஒரே ஒரு பாதுகாப்பு வந்து ஐநாவுடைய இந்தியா கிடையாது. இந்தியா வந்து ஒருபோதும் வந்து எங்களுக்கான பாதுகாப்பு தராது. இந்தியா செய்த வேலை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே இப்போ இந்த வெறும் 15 வருஷமோ 20 வருஷத்துக்கு இந்தியா அரசியல் மாற்றம் அடையாட்டி பின்னுக்கு பின் சீமான உருவாக்கின பாப்பனார்கள் அந்த அவர்கள் இருக்கும் வரையும் வந்து அந்த சீமான உருவாக்கின சுப்பிரமணிய சுவாமிகளும் அது வெற்ற சீரர்களும் இருக்கும் வரையும் அங்கே வந்து ஒரு மாற்றமும் வராது. இந்தியாவில் ஒரு மாற்றமும் வராதுன்றதை எழுதி வைக்கொள். இங்கே வந்து பல பேர் வந்து இந்தியா தீர்வு தரும் இதெல்லாம் வந்து உங்களை ஏமாற்றலாம். எழுதி வச்சுக்கொள்ளுங்கள். இந்தியாவால் வந்து இப்போதைக்கு எங்களுக்கு ஒரு தீர்வும் தராது. ஏன்னா எங்களை பின்னுக்கு நின்று அழிச்சதில் முக்கிய பங்கை வந்து வகித்ததே இந்தியா. இப்போவும் வந்து இன்று வரையும் இப்போ இந்த நொடி வரையும் வந்து எங்களோட கலாச்சார பண்பாடுகளை சிதைக்கிற வேலையை வந்து இந்தியா தான் முன்னிறம் மன்று செய்து கொண்டிருக்குது. உண்மையில வர விடாமல் அரசியல் விளையாட்டு போலி துவாரால இருந்து எல்லா விளையாட்டும் சீமான வச்சு எல்லா விளையாட்டையும் இந்தியா தான் செய்து கொண்டிருக்குது. இன்றைக்கு நீங்கள் ஈழத்தமிழாக நீங்கள் வெளிப்படையாட்டி ஒரு மாற்றம் வந்து வராதுன்றதை தெளிவாக சிந்திச்சு வந்து இப்போ உங்களுக்கு அச்சம் வந்திருக்கல்லோ, உங்களோட பிள்ளைகளுக்கு இப்போ அச்சம் வந்திருக்கல்லோ. எங்களுக்கு ஒரு நாடு இல்லாதான் பிரச்சனை இப்போ உங்களுக்கு விளங்குதல்லோ. துருக்கியாவுக்கு நாடு இருக்குது, எங்களுக்கு ஈழத்தமிழருக்கு ஒரு நாடு இல்லை. அப்படின்னு எங்களோட நாடை உருவாக்குற வேலையை ஈழத்தில் இல்லாதீங்க. கனடாவில் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க. ஒன்று சேர்ந்து அமெரிக்காவில் கணக்கு நிலைமை இருக்குது. எங்கேயாவது எங்களுக்குள்ள ஒரு நாடு உருவாக்குற வேலையை வந்து எப்படி ஒற்றுமையாக நேர்மையாக முக்கியமான நேர்மையாக உண்மையாக இனத்துக்கான சிந்திக்கிற வேலையை வந்து நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ பணத்துக்கு பின்னால் ஓடாமல் பணம் இங்கே வந்து நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்க, இங்கே கடையில் வாங்குறீங்க, எல்லாம் வைக்கிறீங்க, சொத்து வைக்கிறீங்க. நாளைக்கு ஏவிடி கட்சி வந்து கெட் அவுட்னு சொன்னால் உங்களோட எல்லாமே போயிடும். எந்த நம்பிக்கையில் பணத்துக்கு பின்னால் ஓடுறீங்க? எங்களுக்கு கொண்டு பாரம்பரிய நாடு எங்களோட பூமி இலங்கை. அது அந்த இதில் வந்து எப்படி எங்களோட பாரம்பரிய பூமியை வந்து எங்களுக்கு சொந்தமாக்குறபடியும் ஒரு அச்சம் இல்லாமல் சிங்களவனுக்கு பின்னால் நக்கி கொண்டு பின்னுக்கு ஆட்சியில் இருக்கிறது இல்லை. சுதந்திரமாக உண்மையான இன உணர்வோட வந்து உண்மையானவர்கள் சுதந்திரமாக அங்கே வாழைக்க தான் அது நாடாக இருக்கும். அந்த சூழலுக்கு எப்படி நீங்கள் கொண்டுடலாம்னு நீங்கள் யோசிக்க வேண்டியதான் உங்களோட கடமையோடைய. இப்படி வந்து பின்னுக்கு ஒருத்தனுக்கு பயந்து கொண்டு பின்னுக்கு நின்று கொண்டு எல்லா நாசகர வேலையும் நடக்கும். அதை வந்து நீங்கள் இந்த அர்ச்சுனா வச்சு குழப்புற வேலையெல்லாம் அர்ச்சுனா எல்லாம் சீமான் எப்படி கொண்டு வந்தாங்களோ அப்படி அர்ச்சுனா கொண்டுடுறாங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு கொண்டு வருவாங்க. இவரெல்லாம் நல்லவர்கள் நீங்கள் நம்பினீங்க என்றால் எனக்கு தெரியல. நீங்கள் தமிழர்கள் என்றால் புத்திசாலின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ தமிழர்கள் என்றால் இப்படி முட்டாளாக இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாரும் சிரிப்பாங்க. உளவுத்துறை வந்து உங்களை பார்த்து சிரிக்கும். இப்படி அடிமுட்டாளாக இருக்கிறாங்களேன்ட்டு. ஸோ தங்களோட புனிதர்கள தினத்திலேயே வந்து கொன்சர்ட் நடத்துகிற முட்டாள்களை வந்து எப்படி உளவுத்துறை பார்க்கும். சிங்களம் யாழ்ப்பாணத்தில் 5 சிங்களவர்களை வந்து எம்பியாக்கி இருக்கிற தமிழர்களை பார்த்தால் சிங்களமும் உலக நாடும் எப்படி பார்க்கும். இதிலே வந்து சில பேர் வந்து சொல்லுவீங்கன்னா விகாரைகள் நீங்கள் விகாரைகள் கட்டுறதை வந்து நீங்கள் எதுக்குறீங்களா? ஆனால் கொழும்புல கோயில் இருக்குண்டு.
கொழும்பில் இருக்கிற கோயில் வந்து நீங்கள் உலகத்தை ஏமாத்துறதுக்காண்டி நீங்கள் தமிழரையும் சமம் மதிக்கிறன்னு உலகத்தை ஏமாத்துறதுக்கும் உங்களோட அனுமதியோடு கட்டப்பட்ட விடயங்கள். ஆனால் யார் விடுதலை இருக்கும்போது அனுமதி பெற்றீர்களா? யாருக்கு நீங்கள் அனுமதி பெற்றீர்கள்? அனுமதி நீங்கள் உங்களோட ஆக்கிரமிப்பின் சிம்போலை வந்து கட்டுறீங்க. அது வந்து கோட்டெல்லாம் மறக்கும் போதும் கோட்டை அனுமதியை மீறி வந்து நீங்கள் அங்கே கட்டுறீங்கள் என்றால் அது வந்து ஆக்கிரமிப்பின் சிம்போல்கள். இதுக்கும் என்ன வித்தியாசம் என்றதே கூட தெரியாமல் இருக்கிறீங்களா என்றால் எங்கே நீங்கள் தோற்று போய் நிற்கிறீங்கன்னு விளங்குதான். ஓகே, இதான் இதில் வந்து தெளிவாக கதைக்கணும்னு நினைக்கிறேன். விளக்கமாக இருக்குமென்னு நம்புகிறேன். உடம்பு காணொலியில் சந்திப்போம்.